மரப்பாச்சி திரைப்படத்தின் திரை விமர்சனம். இன்றைய பேய் பட ட்ரெண்டை குறிவைத்து வந்திருக்கும் இன்னொரு ஹாரர் படம் மரப்பாச்சி. ராணுவத்தில் பணியாற்றும் முருகானந்தம் விடுமுறைக்காக சொந்த ஊரில் இருக்கும் பெற்றோர் மற்றும் தங்கையை பார்க்க வருகின்றார். ஊரிலேயே பெரிய குடும்பம் அவரின் குடும்பம். தந்தைக்கு ஏக செல்வாக்கு. ராஜஸ்தானில் இருந்து இந்த ஊருக்கு வந்த சிலர் மரப்பாச்சி பொம்மைகள் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களில் நாயகி சுகன்யாவும் ஒருவர். நாயகி வாய் பேச முடியாத பெண், ஆனால் காது மட்டும் நன்றாக கேட்கும். தன் வீட்டிற்கு அடிக்கடி வரும் சுகன்யாவை முதல் முறை பார்க்கும் போதே காதல் வருகிறது முருகானந்தத்திற்கு. சுகன்யாவும் காதலை ஏற்கின்றார். ஆனால் அந்த காதலை அந்தஸ்து பார்க்கும் முருகானந்தத்தின் அப்பா எதிர்க்கின்றார். அந்த ராஜஸ்தான் கூட்டத்தையே ஊரை விட்டு துரத்த பார்க்கிறார் அவர். ஆனால் அது முடியாமல் போகின்றது. எனவே தனக்கு சாதகமாக இருக்கும் எம்எல்ஏ மற்றும் போலீஸை நாடுகிறார். ஒரு நாள் காட்டு பகுதியில் தனியாக சிக்கி கொண்ட சுகன்யாவை எம்எல்ஏவும் போலீஸ் அதிகாரியும் அடியாட்கள் மூலம் கற்பழிக்க முயற்சித்து இதில் எதிர்பாராத விதமாக சுகன்யா இறந்து விடுகிறார். அவளை அங்கேயே புதைத்து விடுகின்றனர். இதற்கிடையில் விடுமுறை முடிந்து ஊருக்கு திரும்பும் முருகானந்தம் ஊரில் சுகன்யாவை தேடுகின்றார். அப்பொழுது முருகானந்தம் ஊரில் இருந்து வாங்கி வந்த ஒரு பொம்மையில் சுகன்யாவின் ஆவி புகுந்து விடுகிறது. தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய எம்எல்ஏ மற்றும் போலீஸ் அதிகாரியை பழி வாங்க துடிக்கிறது அந்த ஆவி. இறுதியில் அவர்களை சுகன்யா ஆவி பழி வாங்கியதா இல்லையா என்பதே மரப்பாச்சி திரைப்படத்தின் மீதி கதை.